வெள்ளக்கொடியோட சரணடைந்தவர்களை கொலை செய்ய சொல்லி அல்லது சுடச் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் எல்லாம் என்னட்ட இருக்குது. சரத் பொன்சேகா ஊடகங்களுக்கு முன்னால் தெரிவித்த கருத்து. உண்மைக்குமே இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தற்போது ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு பிடிமானமாக. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஹர்ஷ நாணயக்கார சொல்லியிருந்த விஷயம் 2012க்கு பிறகு காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான முழுமையான தீவிர விசாரணைகளை நீதியாக நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு வசனம். அடுத்து அனுரகுமார திசாநாயக்க உங்களுக்கு கிட்டடியில் தெரியும் சொல்லியிருந்தவர், வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே யுத்தம் என்ற பேரில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பாட்டோட அதுக்கான நீதியான விசாரணை ஆரம்பிக்கணும்னு சொல்லி. அடுத்த விஜிதஹர சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், உண்மைக்குமே இந்த யுத்தகால பகுதிகளுக்குள்ள தென்னிலங்கல் மக்கள் மத்தியில் வடக்கு கிழக்கு மக்கள் ஒரு தீவிரவாத மக்களாகவே சித்தரிக்கப்பட்டிருந்தவர்கள். அதனால தான் தென்னிலங்கையில் இருக்கிற மக்களுக்கு அவர்களை பற்றி சரியான விதத்தில் தெரியல. ஆனால் அவர்களுக்கும் அங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அதுக்கான நீதியான விசாரணை இடம்பெறும் என்று சொல்லியும். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதமர் ஹரணி அமரசூரியா செம்மணியை பற்றி கதைச்சிருந்தவர், மண்டைதீவை பற்றி கதைச்சிருந்தவா. அதாவது அங்கே அநீதி உண்மைக்குமே இழைக்கப்பட்டிருக்குது, ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, நீதியான விசாரணை தொடர்ந்து அதை முன்னெடுத்து கொண்டு போகும், அங்கே உரிய முறையில் அவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படும், அவ்வாறு முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான நட்டீடுகளும் எங்களோட தரப்பிலிருந்து கொடுக்கப்படும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அதோட சேர்த்து ஹர்ஷ நாணயக்கார சொல்லியிருந்தது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச விஷயம். இதோட இது தொடர்புபடலாம். ஏன்னு சொன்னால், இந்த காணாமலாக்கப்பட்டோர், வெள்ளைக்குடியோர் சுடப்பட்டோர், இனப்படுகொலை தொடர்பான உள்ளக விசாரணைகளை ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஒரு ஆதாரமாக அமையலாம். ஆனால் முக்கியமான கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில், இந்த உள்ளக விசாரணை நீதியான முறையில் இடம்பெறுமா? என்னென்னு சொன்னால், கிட்டடியில் ஜெனீவாவில் எடுத்த தீர்மானம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எந்த ஒரு வெளியே பொறுமுறையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லிட்டு வந்த பிறகு, அதன் பிறகு ஐநாவால் வெளியே பொறுமுறை தீர்வை கட்டாயம் வேணும் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அதுவும் எங்களோட டாக்டர் போய் நிறைவேற்றினவர். அதுக்கு பிறகு திரும்பவும் இலங்கை அரசு சொல்லியிருக்குது, இல்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வெளியே புறமைக்கு ஒத்துழைச்சோம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற சூழ்ச்சியாளர்களால் திரும்பவும் இனக்கலவரம் மதக்கலவரம் உண்டு பண்ணப்படும். ஸோ அதனால் எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் உள்ள பொறிமுறை பார்ப்போம்னு சொல்லி. ஸோ உள்ள பொறிமுறை என்ற ஒரு விடயம் ஆரம்பித்த பிறகு சிங்களவர்கள் மத்தியிலேயே இப்போ சரத் பொன்சேகா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 தரம் நிறைய ஆதாரங்களை உளறி கொடுக்காண்டல, இல்லாட்டி சொல்லணும் அவருக்கும் ஏதோ மனது உறுத்து போடாது. கடைசி யுத்தத்தில் சரத் பொன்சேகா இருக்கும்போது கோத்த ராஜபக்ச அவர் ஓய்வெடுக்க சொல்லி ஜெயசூர்யாட்ட பொறுப்பை கொடுத்தது கட்டளை தளபதியாக. அப்போ அந்த தருணத்தில் உண்மைக்குமே நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இப்படியும் நடந்திருக்கலாம். அதாவது சரத் பொன்சேகா நாங்கள் தமிழோட விடுதலை புலிகளோட மட்டும்தான் மோதணும், மக்களை சேஃபான முறையில் வெளியெடுக்கணும் ஒரு முடிவெடுத்திருக்கலாம். அந்த நேரத்தில் அதுக்குள்ளே இருந்தவங்களே திடீரென்று மஹிந்த ராஜபக்ச தரப்புக்கோ இல்லை ராஜபக்ச ஃபேமிலிக்கோ சொல்லியிருக்கலாம், இது சரி வராது, யுத்தத்தை நாங்கள் இப்படி எடுத்துக்கொண்டு போயில கண்ட சில அவங்க நாடகமாடி அதை நிறுத்தியிருக்கலாம். நிறுத்தின கட்டத்தில் எல்டிடி அடித்ததை வச்சுக்கொண்டு, அதாவது தமிழ் விடுதலை புலிகள் யுத்தம் செய்து வச்சுக்கொண்டு சர்வதேசத்துக்கு மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கலாம், நாங்கள் யுத்த நிறுத்தம் போட்ட தருணத்தில் கூட அவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு இவ்வளோ ராணுவம் இழந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அதுக்கும் நாடகம் நடத்தப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லை, இவரை விட்டால் இது கஷ்டம், யுத்தத்தை முடிக்கலான்னு சொல்லி போட்டு ஜெயசூர்யா போட்டு கோத்த ராஜபக்ச அந்த மக்கள் யார் தமிழ் விடுதலை யாருன்னு தெரியாமல் அடித்து கொள்ளுவோம்னு சொல்லியும் இந்த இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கலாம். அப்போ அதற்காகத்தான் சில கோத்த ராஜபக்ச போயிட்டு நீங்கள் ஓய்வெடுங்க, நீங்கள் இதில் தேவையில்லை, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டதுக்கான ஜெயசூர்யா பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அந்த ஒரு சந்தர்ப்பம் உருவாக காரணம் இப்படியும் நடந்திருக்கலாம். அப்போ இது எல்லாம் நடந்து அதுக்கு பிறகு சரத் பொன்சேகா பின்னால் தங்களை பற்றிய தகவல்களை இதெல்லாம் சொல்லிடுவாருன்னு போட்டு தான் அவங்களோட ஆட்சி காலத்தில் சரத் பொன்சேகாவுக்கு பல கொடுமைகள் இடம்பெற்றது. பதவி பறிக்கப்பட்டது, சொத்து பறிக்கப்பட்டது, ஜெயில் வாசம், இப்படி நிறைய வேலைப்பாடுகளெல்லாம் இடம்பெற்றது. அப்போ இப்போ இருக்கிற ஆட்சி அரசாங்கத்தை நம்பி இன்றைக்கு சிங்களவர் மத்தியிலேயும் மனது குறுத்துற சில விஷயங்கள் இருக்கிறதன் காரணமாக இப்போ இருக்க ஆட்சி அரசாளர்களை நம்பி வெளிக்கொணர்றாங்க. அப்போ நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இந்த ஆட்சியில் இருக்கிற பிரதமர், அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், ஜனாதிபதி, வெளியுறவு அமைச்சர், பொது பாதுகாப்பு செயலாளர் என்று சொல்லி இப்படி இவங்க நீதி அமைச்சர் எல்லாரும் சொல்கிற கருத்துக்கள் நடைமுறைக்கு சாத்தியமானதா, அப்படி நடந்தால் தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குமா என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.